புகழப்படும் இந்த சர்வேஸ்வரன்தான் அன்பு, அமைதி, ஆனந்தம், கருணை, ஞானம் போன்ற குணங்கள் மற்றும் சக்திகளின் கடலாக இருக்கின்றார். சரி, இவ்வளவு மகிமைக்குரிய சிவபெருமான் இப்போது எங்கே இருக்கிறார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த இடமான மேலோக கைலாயத்தில். அதனால்தான் யாராவது தவறு செய்யும் போது மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஆகாயத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களுக்கும் அப்பால் செம்பொன் நிறமான இந்த உலகத்தில்தான் சிவபரமாத்மா வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்கள் நாம் அனைவருமே இங்கே இருந்துதான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றோம். எதற்காக? இந்த உலக நாடக மேடையில் உடல் என்ற ஆடையை அணிந்து நடிப்பதற்காக. நடித்து நடித்து நாம் யார் என்ற உண்மையை மறந்துவிட்டோம். கலியுகத்தின் கடைசியில் சிவபரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து ராஜயோக கல்வி மூலமாக நாம் யார் என்கிற உண்மையை உணர வைக்கிறார். இந்த ஞான சரோவரில் மூழ்கி நம்மை ஆத்மா என்று உணர்ந்து மேலோக கைலாயத்தில் அமைதி கடலாக இருக்கும் சிவதந்தையை மனதார அன்போடு நினைவு செய்ய வேண்டும். அப்போது நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கி அமைதி, மகிழ்ச்சி போன்ற குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளையும் அடைய முடியும். இதுவே ராஜயோக தியானமாகும். இதுதான் மானசரோவரில் குளித்து பூலோக கைலாயத்தை தரிசிப்பதின் ஆன்மீக ரகசியமாகும். ஓம் சாந்தி.